இன்றைக்கி கொஞ்சம் கண் பார்வை குறைவாக இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் நீங்கள் வந்து உபதேசம் சொல்ல முடியுமா? என் கண்ணில் நீங்கள் கை வைக்காதீங்க, என் கண்ணு நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்ணின் மணியை போல் பாதுகாத்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் கண்ணில் மட்டும் நீ கை வச்சிங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் சொல்ல முடியுமா உங்களால்? உன் கண்ணு குணப்படணும்னு எங்கே போனோம்? கண் டாக்டருடைய அவன் சொல்லுகிற, அவன் தான் படிச்சிருக்கிறான், அவனுக்கு தான் தெரியும். எம்பிபிஎஸ் சாதாரணமாக வாங்கலை, டிகிரி சாதாரணமாக வாங்கலை, அவன் என்ன பண்ணுவாங்கிறே தெரியாது. வெளியில் வரும்போது கண்ணில் பஞ்சு வச்சுருப்பான், ஒரு வாரமாக ஒரு கண்ணு பண்ணியாச்சு, இப்போ அடுத்த கண் என்ன பண்ணணும் தெரியும், ஒரு கண்ணில் எவ்வளோ வேதனை இருந்துச்சுன்னு தெரியும். அப்போ இன்னொரு கண்ணுக்கு அடுத்த வாரம் கூப்பிடுவான். அப்போ நீ போகாமல் இருப்பீங்களா? அப்போ என்ன ஆகும்? ஒன்றரை கண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த வாரமும் தெரியும். என் மறு கண்ணில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அந்த கண்ணிலையும் பஞ்சு வைக்கணும்னு தெரியும். ஆனாலும் அந்த கண்ணு குணமாக்குறதுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க? ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ 2 கண்ணு, ஒரு கண்ணு திறந்தாச்சு, இப்போ இந்த 2 கண்ணுங்க சரியாச்சு. ஏன்? வலிக்காத சில அவயத்தை பற்றி சொல்கிறேன். முடி திருத்தக்கூடிய பார்பர் இருக்கிறாங்க. இங்கே ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் முடி வெட்டுற நேரத்தில் கொஞ்சம் தலை திருப்பி பாருங்கள், உடனே என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? திருப்பியும் நீ தப்பாக பண்ணால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டுவான், நீ மறுபடியும் தலையை ஆட்டினா என்ன பண்ணுவான்? நல்லா அப்படி இழுப்பான். அப்பயே நீ உணர்ந்துக்கணும், என்ன பண்ணணும்? சரியாக உன்னுடைய தலையை கரெக்டாக காட்டணும். அப்போது ஒரு முடி திருத்தக்கூடிய ஒரு பார்பருக்கு நம்ம தலையை வந்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கறது உண்மை என்றால், நம்ம கண் டாக்டர் கொடுக்கக்கூடிய அவங்கக்கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. பார்பர்கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? ஏன் என்னை புத்தி இப்படி இருக்கிறீங்க, ஏன் முடியை பிடிச்சி சொல்ல முடியாது. அப்போ உன் முடியை என்ன பண்ணுறான்? கேவலமாக வெட்டி விட்டு அனுப்பி விட்ருவோம். அதனால் நீ என்ன பண்ணுவோம்? சைலண்ட்டாக உட்காந்து நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டாக உட்காந்துருப்பீங்க. சரீர பிரகாரத்தில் ஒரு குணமாக்குறதுக்கும் அழகுக்கும் நீங்கள் வந்து கீழ்ப்படியது உண்மை என்றால், ஆவின் பிரமாணத்தில் தேவன் உங்களை சீர்படுத்துறதுக்காக ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணோம்? ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லணும். நீ ஒன்று அப்படி இப்படி தலையாட்டினா சியோன் குமார்த்தி தலையை என்ன பண்ணுகிறா? துலக்குகிறார் என்று வசனம் சொல்லப்பட்டது. தலையாட்டி அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. சியோன் குமார்த்தியாக சபையாக நாம் இப்போ யார் எதிர்க்கிறோம்? போதகர் எதிர்க்கிறோம். ஈஸியான ஒரு விஷயம் யார் தெரியுமா? போதகர் தான். டாக்டர் அல்ல, முடி திருத்தக்கூடிய பார்பர் அல்ல. ஈஸியாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் இந்த உலகத்தில் இருக்காருன்னா யார் தெரியுமா? வேத வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிற போதகர் தான். பிரைஸ் தி லார்ட். ஏன் என் கண்ணில் கை வைக்கிறீங்க, ஏன் என் முடியில் கை வைக்கிறீங்க, ஏன் ஆத்துமாவில் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போதகரை தான் அநேகரை ஸ்தோத்திரம் துச்சமாக. அதனால தான் நீதிமொழிகள் சொல்கிறார், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று சொல்லி வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்க.